உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடுத்த தடவை வரும்போது கொஞ்ச நாள் தங்குற மாதிரி தான் வரணும். வந்த உடனே கால்ல வெந்நீர் ஊத்துன மாதிரி ஓடிடக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே அண்ணி, நீங்களே என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி உன் புருஷ வீட்டுக்கு போடேன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். போதுமா? வீட்டுக்கு போனதும் அப்படியே இருந்துடக்கூடாது. அடிக்கடி கால் பண்ணு. சரிக்கா. பாத்துக்கோ. போயிட்டு வா அம்மா. தங்கம். வாடாகண்ணா. அப்பா. சரிங்க மாப்ள, புறப்படுங்க. வரேன். வரமா. நல்லதுங்க. சரி புறப்படு. பாய். பாய் பாய். பாய் மாப்ள. வாங்க. சரி. பாய். இப்பதானே போறா? ஒரு வாரம் தங்குவோன்னு அவ்வளவு ட்ரெஸ் எடுத்துட்டு போனேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க இருந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிடலான்னு நினைச்சேன். இப்ப எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆமா, இந்த மீட்டிங் இவ்வளவு சீக்கிரம் வரணும்? கொஞ்சம் தள்ளி போயிருக்க கூடாதா? நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்க ஒரு வாரம் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க அங்க இருந்தே ஆபீஸ் போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏங்க, நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதையுமே கவனிக்காம உட்கார்ந்திருக்கீங்க. சாரி அஞ்சலி, நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன். நாளைக்கு நடக்க போற மீட்டிங்க பத்தி யோசிக்கிறீங்களோ? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, வீட்ல இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு வந்துட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அந்த வருத்தமும் கொஞ்சம் இருக்கு. விடுங்க, அதான் வந்துட்டோம்ல. இனிமே வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? விமலா. அம்மா. ஆமா, எப்பமா வந்த? காலையில தாம்மா வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு நீ வேலைக்கு வந்து. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரி சரி. அப்புறம் உன் புருஷன் குடிச்சிட்டு கலாட்டா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்பவும் அப்படியே தான் இருக்காரா? அவர் குடிக்கிறத விட்டுட்டாருமா. என்னது, குடிக்கிறத விட்டுட்டாரா? ஆமாம்மா. எப்படி? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மருந்து வாங்கி கொடுத்தாங்க. டெய்லி பால்ல கலந்து கொடுத்தமா. இப்ப குடிக்கிறதே இல்லம்மா. அப்படியா? ஆமா. விமலா, அம்மா, எனக்கும் அந்த மருந்த கொண்டு வந்து குடுக்கறியா? என்னாச்சுமா? அதையம்மா என்கிட்ட கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லடி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவளோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிச்சிட்டு கலாட்டா பண்றாராம். என்கிட்ட சொல்லி அத ரொம்ப வருத்தப்பட்டா. இந்த மருந்து அவளுக்கு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். வாங்கிட்டு வந்து குடுக்கறியா? கண்டிப்பா வாங்கி கொடுக்கறமா. எவ்வளவு செலவாகும்? ஒரு 1000 ரூபாய் தான் ஆகுமா. அவ்வளவுதானா? ஆமா. சரி இரு. இந்தா, எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடு. சரிமா. சரி. கல்யாணம் முடிஞ்சு வந்து இந்த வீட்ல நிறைய நாள் தங்குவேன்னு சொன்னா. ஆனா பாருங்க, வந்த உடனே கிளம்பிட்டா. என்னன்னு தெரியல, அவ போய் இன்னும் ஒரு போன் கூட பண்ணல. அதுக்கு என்ன அத்தை, அவ பண்ணலனா என்ன, நாம பண்ணி பேசலாமே. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? என்னத்த நீங்க, நம்ம பொண்ணு கிட்ட நம்ம பேச போறோம், இதுல மாப்பிள்ளை என்ன நினைக்க போறாரு? இருங்க, நான் போய் போன் எடுத்துட்டு வரேன், கால் பண்ணலாம். இல்ல கவிதா, சொன்னா கேளு. வேண்டாம் விடு. பாட்டி, அவரும் வந்துட்டோம், சேர்ந்து போன் பண்ணுவோம். அஞ்சலி கிட்ட பேசினா அவரும் சந்தோஷப்படுவாருல்ல. பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்கறாங்கன்னு ஒரு சில பேரை சொல்லுவாங்க. அதுல ஒருத்தன் தான் என் புள்ள சிவராமனை சொல்லுவேன். அப்புறம் உன் மக கேசவன. ஆனா இவங்க எல்லாரையும் அஞ்சலி புருஷன் மிஞ்சிட்டான்.
அவன் கூட இருக்கும்போது அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அஞ்சலி இந்த சாப்பிடு. ஐயோ வேண்டாங்க, எனக்கு பசிக்கல. நீ ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிற அஞ்சலி. டைம்க்கு சாப்பிட்டாதான் மாத்திரை போட முடியும். மாத்திரையா? எதுக்குங்க? ஆ, டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? ஏங்க, இது ஒரு சாதாரண காய்ச்சல் தான். கொஞ்சம் வெந்நீரை வச்சு குடிச்சிட்டு மிளகு சீரகம் போட்டு அரிசி கஞ்சி வச்சு சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடுங்க. மாத்திரையெல்லாம் வேண்டாங்க, கசுக்கும், எனக்கு பிடிக்காது. ஸ்வீட்டோட தரேன். ஐயோ பாரு, இன்னும் காய்ச்சல் குறையவே இல்ல. ஐயோ, இப்பதான் நான் செக் பண்ணேன், கரெக்டா 99 தான் இருக்கு. சரி, அது என்ன நார்மல் டெம்பரேச்சரா? ஆனா 100க்கு மேல இருந்தா தானே டேப்லெட் சாப்பிடணும். அதெல்லாம் இல்ல. 99ங்கிறது 100 மாற எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அஞ்சலி. சாப்பிடு. ஏங்க, ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு இப்படி பயந்தீங்கன்னா எப்படிங்க? நாளைக்கு நான் கன்சீவ் ஆகி பிரசவ வலியெல்லாம் வந்தா எப்படி தாங்குவீங்க? ஏங்க, என்னாச்சு? இல்ல, உனக்கு சின்னதா வலி வந்தாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது அஞ்சலி. ஏங்க, என் விஷயத்துல மட்டும் எதுக்காக நீங்க இவ்ளோ எமோஷனலா இருக்கீங்க? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். இல்லங்க, நான் நடக்கும்னு சொல்லல, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சப்போஸ் ஒரு சின்னதா அடிபட்டா கூட. அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது அஞ்சலி, நான் இருக்கேன்ல. சாப்பிடு. இந்த அளவுக்கு என்ன லவ் பண்ற ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல. போதும் போதும், சாப்பிடு. போதுங்க. இன்னும் ஒரே ஒரு வாய். வெரி குட். கொஞ்ச நேரம் நடந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இரு, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். ஓகே? இந்த கொஞ்சமா குடி, மாத்திரை போடணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.